வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. பவுல்ட் ஆடியோ, அதாவது ஆடியோ டிவைஸின் அரசன் கூட சொல்லிக்கலாம். கிட்டத்தட்ட ஸ்கல் கேண்டி மாதிரி. இவங்க பட்ஜெட் ரேட்டில் இறக்கக்கூடிய ஆட்கள். இவங்க என்ன புதுசாக பண்ணாலும் ஒரு வித்தியாசமான டெக்னாலஜியை வந்து அப்ளை பண்ணி பண்ணுவாங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பலவிதமான டெக்னாலஜியை சேர்த்து ஒரு கலவையாக பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் X30 போட்டிருக்காங்க. பவுல்ட் ஆடியோ X30. இந்த ஏர்பட்டில் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, அதாவது டெக்னாலஜி வைஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறமா அன்பாக்ஸ் பண்ணுறோம். அன்பாக்ஸ் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் இது கூட வருங்கிறத தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஆனால் ஃபஸ்ட் நம்ம அன்பாக்ஸ் தான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் என்ன இருக்குங்கிறத ப்ரீஃபாக தெரிஞ்சுக்க போகிறோம். புதுமையாக இருக்கும். ஏன்னா இவங்களை பொறுத்த மட்டும் என்ன பட் லான்ச் பண்ணாலும் ரெண்டுக்குமே உங்களுக்கு மாஸ்டர் கண்ட்ரோலில் வந்து கொடுப்பாங்க. இது வந்து பாராட்டத்தக்க ஒரு விஷயம். இந்த வாட்டி என்ன புதுமையாக பண்ணியிருக்காங்கிறத பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே ஆர்வமாக இருக்கும். வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபுல்லாக பாருங்கள். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொறுமையாக பாருங்கள், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பா, நீங்கள் எதிர்பார்த்த X30 இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை பிரிக்கும் போது எனக்கே ஷாக்கிங் ஆகிடுச்சு. ஏன்னா பொதுவாக நம்ம பாக்ஸை பிரிக்கும் போது சிவப்பு கலரில் ஒரு பேக்கிங் தந்திருப்பாங்க. இந்த வாட்டி ப்ளூ கலரில் தந்திருக்காங்க. ஏதோ வித்தியாசமாக பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. இந்த ப்ளூ பாக்ஸை தவிர வாரண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு இருக்குது, ரிவார்ட்ஸ் கேஷ்பேக் ஏதோ தருவாங்க போல் இருக்குது, அதுக்கு தனியாக ஒரு ரிவார்ட்ஸ் கார்டு இருக்குது. தென் அசசரிஸ் பாக்ஸ், அதுவும் உங்களுக்கு ப்ளூ கலரில் தான் இருக்குது. நிறைய சேஞ்ச் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். டாக்கை பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா சின்ன சைஸில் அழகாக பண்ணியிருக்காங்க. பேக்கெட்டில் போட்டாலும் வெளியே தெரியாத மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க. டிசைன் வைஸ் பக்கா. தென் அந்த அசசரிஸ் பாக்ஸை நம்ம பிரிக்கும் போது 2 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் இருக்குது, அப்புறம் சார்ஜிங் கேபிள். இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். அப்புறம் ஃபஸ்ட் நம்ம ஒரு பேக், நீல கலரில் ஒரு பேக்கை வந்து ஒதுக்கி வச்சுருந்தோம். அதை நம்ம ஓப்பன் பண்ணோன்னா யூசர் மேனுவல் தான் இருக்குது. இவ்வளோ தான். இனி டாக்கை பாருங்கள். டாக் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அதாவது அன்பாக்ஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா 4 LED பேட்டரியோட லெவலை நீங்கள் அது மூலிமா செக் பண்ணிக்கலாம். ஒரு LED கிடையாது, 4 கொடுத்துருக்காங்க. 25%, 50, 75, 100 செக் பண்ணுறதுக்காக. தென் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் C போட்டு தந்துருக்காங்க. ஸோ சூப்பர் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிடும். இனி உங்களுக்கு டாக்கை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணும்போது பட்டு உங்களுக்கு பெட் டைப்பில் தந்திருக்காங்க. பட்டு பார்க்குறதுக்கு 2 கலர் அப்ளை பண்ணியிருக்காங்க. தென் லோகோ, பவுல்ட் ஆடியோட லோகோ எங்கே வச்சா நல்லாயிருக்குமோ அந்த ஏரியாவில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் காப்பரும் கோல்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ண ஒரு கலர் கிடைக்கும்ல, அதே மாதிரி ஒரு சர்க்கிள் வடிவில் ஒரு விதமான ஒரு டிசைனில் அழகாக பண்ணியிருக்காங்க. மைக்கு டாப்பில் இருக்குது, பாட்டத்துலேயும் இருக்குது, மேலும் கீழும் மைக் இருக்குது. நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் மிஸ் ஆகாது. பக்காவாக பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தில் டிசைனும் பக்கா, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. பட் எப்படி இருந்துச்சு, டாக் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்த்துட்டோம். இனி டெக்னாலஜி வைஸ் என்ன பண்ணியிருக்காங்க அதை ப்ரீஃபாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள் நண்பா. டெக்னாலஜி வைஸ் பார்க்க போகும்போது பல விஷயங்கள் புதுமையாக பண்ணியிருக்காங்க. அதிக நேரம் ப்ளேபேக் டைமை கொடுக்கும். ஏன்னா பேட்டரி சேவ் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் கையாண்டுருக்காங்க. அதனால் உங்களுக்கு அவங்க கம்பெனி தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா 40 மணி நேரம் ப்ளேபேக் டைமை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. லோ லேட்டன்சிக்கு தனியாக ஒரு டீம் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. லோ காம்பேக்ட்டுங்கிற அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண டீம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவுட்புட் உங்களுக்கு 45 மில்லி செகண்டில் லோ லேட்டன்சி இருக்கும். பக்காவான ஒரு கேமிங் பட்டுன்னு சொல்லிக்கலாம். தென் 4 மைக் இருக்குது. இதை சென் டீம் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ENC சப்போர்ட் இருக்குது. 3 விதமான ஈக்குவலைசர் மோட் தந்திருக்காங்க. பேஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் கையாண்டிருக்காங்க. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா IPX5 ரேட்டிங் தந்திருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் 5.1. டிரைவர்ஸை பற்றி அவங்க சில விஷயங்கள் சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க. அதாவது இது வந்து ஒரு யூனிக்கான பீஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. பாட்டு கேட்குறதுக்கெல்லாம் பிரம்மாண்டத்தின் உச்சகட்டம்னு சொல்லிக்கலாம். ரேட்டு படி பார்க்கும்போது 2000 ரூபாய்க்கு இவ்வளோ கொடுக்குறது பெரிய விஷயம். ஆனால் ஸ்மார்ட் இயர்பட் கிடையாது, ஸ்மார்ட் கிடையாது. மற்றபடி எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. TTG டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏன்னா பாட்டு கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் என்ன எப்படி பேசினாலும் சரி தான். நீங்கள் பேசக்கூடிய வாய்ஸ் வந்து ஃபோன் காலில் வந்து நீங்கள் உங்கள் நண்பர் கூட வந்து பேசும்போது கரெக்டாக கேட்கும். ஏன்னா மைக்கு வந்து கரெக்டான ப்ளேஸில் கொடுத்துருக்காங்க. 4 மைக் இருக்குது. ஸோ அதில் பிரச்சனையே கிடையாது. எப்படி பார்த்தாலும் இந்த பட்ஜெட்டுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. கண்ணை மூடிட்டு வாங்கலாம். இதை தாண்டி உங்களுக்கு ஸ்மார்ட் இயர்பட் வேணும்னா அதோட லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன். அதோட விலை வந்து பார்த்திங்கன்னா அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு முடிவு எடுத்துக்கோங்க. ரெண்டுமே நல்லா இருக்குது. என்ன கேட்டால் ரெண்டுக்குமே டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்கலாம். பார்த்துட்டு முடிவு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய பட்ஜெட்டுக்கு நான் போகணுமா வேண்டாமாங்கிறதும் கீழே தெரியப்படுத்திக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்படின்னு சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங். சந்திக்கலாம்.